வணக்கம் மக்களே. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த பயணம் மணி இப்போ நைட்டு 12 ஆகுது. தட் மீன்ஸ் அடுத்த நாள் காலை 12 மணி. இந்த மாதிரி ஒரு ட்ராவல் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எப்பவுமே நடக்கிறது தான். உங்களுக்கு நான் அதை நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? நான் சொல்கிறேன் பாருங்கள். காலையில் அம்மா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் 50 கிலோமீட்டர்ஸ். பஸ் ஸ்டாண்டு போய் இறங்கிட்டான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆட்டோ, ஓகேங்களா? மறுபடியும் ஆட்டோ, ஹாஸ்பிட்டல்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வர ஆட்டோ. அங்கேருந்து நான் இங்கே பெங்களூர் வரணும், இந்த நைட்டு வந்தே ஆகணும். அதனால் அங்கேருந்து அங்கே பஸ் பிடிச்சி டைரெக்டாக மைசூருக்கு வந்தேன். மைசூருக்கு பார்த்திங்கன்னா 220 ரூபா டிக்கெட்டு. நான் 2 மணிக்கு பஸ் ஏறினேன். நைட்டு 7:30 மணிக்கு கொண்டு வந்துட்டாங்க. மைசூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டேன். மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மைசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஆட்டோ. மறுபடியும் அங்கே ட்ரெயின் எடுத்து பெங்களூர் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் எடுத்து அங்கேருந்து வந்து இறங்கி மெட்ரோ, டேரெக்டாக கேஎஸ்ஆரில் இறங்கல. அதுக்கு முன்னாடியே மெட்ரோ இருந்துச்சு இன்னொரு பக்கத்தில். முன்னாடியே ஒரு 4-5 ஸ்டாப்லேயே முன்னாடியே இறங்கிட்டேன். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. அங்கேருந்து பர்பிள் லைன் பிடிச்சி 10 ஸ்டாப் போய் மறுபடியும் அங்கேருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 போய் அங்கேருந்து க்ரீன் லைன் போயிட்டு க்ரீன் லைன்லேருந்து இன்னொரு ஸ்வாப் பண்ணி எல்லோ லைன் போயிட்டு அப்புறம் நம்ம ஸ்டாப் வந்துடுச்சு. அங்கேருந்து இறங்கி இப்போ இறங்கி நடந்து இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் ரூமுக்கு போயிட்டுருக்கேன். காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்த பயணம் அடுத்த நாள் காலை 12 மணி வரைக்கும் போயிட்டுருக்கு. தவணை முடிச்சு ரூமுக்கு வந்தாச்சு. பெங்களூர் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு போய் செட்டில் ஆக வேண்டியது தான், தூங்க வேண்டியது தான். நாளைக்கு வேறு ஆஃபீஸ் போகணும். சரி, ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இதை இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக பயங்கரமான ட்ராவல் நடந்திருக்கும். அப்படி இருந்தால் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பை கைஸ், பார்ப்போம்.